நீ ஏடா எங்கடா போனேன்னு கேக்குறியா? நம்ம வந்தத பேசினாவே 10 நிமிஷம் ஆகும். குறுக்க கஜால் பண்ணக்கூடாது. ஆமா, எங்க போனேன்னு கேளு. எங்க போனேன்? நானு பெங்களூர் போயிட்டேன். எதுக்கு போனேன்? எதுக்கு போனேன்னு தெரியுமா? நாம 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, மாரியா கோயில்ல. ஆமா, விளையாடிக்கிட்டு இருந்து எங்க பாட்டியா எப்படியோ ஒரு பெரிய பைய வச்சிருந்திருக்கான். என்ன பைய வச்சிருந்தா? அத அந்த வெத்தலை போடுற பைய. அதை எடுக்க புடிக்க எப்படி 100 ரூபாய்க்கால போட்டால 100 ரூபாய் காணும். உங்க பையன் தானே எடுத்து விட்டானுங்க. அப்பங்கிட்ட சொல்ல, எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும். அம்மா அடி உங்க வீட்டாடி எங்க வீட்டாடி இல்ல. சரி, இங்க இருந்தா கொண்டு போடுவாங்க. நடந்தே பெங்களூர் போயிட்டு நடு ரோட்ல போனியா? அங்க மட்டும் என்ன போய் கைத்தறி நெஞ்சு பழகிட்டேன். கைத்தறி? ஆமா, கைத்தறி நல்லப்பட்டு. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படி அவசரப்படுறேன்? அப்படிலாம் பண்ணப்படாது. எதுவுமே கஜால் ஒண்ணுத்துக்கு உதவாது. கஜால் பண்ணாலும் எதுக்கும் உதவாத போயிடணும். ஆமாங்கிறேன், அதான் எதுக்கும் உதவாத போயிடும். ஆமா, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்புறம் கார் ஒண்ணு வாங்கிட்டேன். வந்தேன். சரி, பாட்டியால பாத்துட்டு போலான்னு. எங்க பாட்டியா கூத்து பார்க்க வந்துட்டாலும். சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். அடிப்பா ஏண்டா ஏண்டா ஏன் காளிப்பா? ஏன் காளிப்பா இருக்காது? ஏன் காளிப்பா? கவலைப்படாத, இப்பதான் வந்திருக்கிற. ஆமா, சின்ன வயசுல நான் உன்னை பார்த்து பிறண்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஊர் போயிட்ட மாதிரி தெல்லவேரியா தெரிஞ்சவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தான்? நான் வீடு கட்டிட்டேன். ஏண்டா நீதான் ஒரு சின்னக்காரன். ஏண்டா கல்யாணம் பண்றீங்க, எனக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு தானே வந்து இல்ல வந்து வீடு கட்டி இருக்கிற என்ன வான்னு கூப்பிட்டு நான் தட்டிக்கிறேன். திருப்பி ஏறிக்கிட்ட செய்ய வேண்டிய செஞ்சு இருப்பாங்களா? ஏன்டா அப்படி பண்ற? அதனால இப்போ என்ன ஏன்டா கூப்பிடல? உங்க பத்திரிக்கை கொண்டு வச்சேன். கூட்டுக்காரி கேட்டேன், எங்க முத்தன் கேட்டேன். அவங்க எங்க போயிட்டா அப்படின்னு இருந்தாங்க. அப்பயும் என் கூட்டுக்காரி சொன்னா ஏகாலி வந்தான்னு. ஏகாலியா? ஏகாலி பண்ணானே நீ காலி போய் காலி பண்ண அப்பயும் வந்தான்னு சொன்னாங்க. சரி சரி, அது பத்திரிக்கை உண்ணுத்தானா? ஆமா, சரி சரி. அதனால என்ன பொழைடா எங்க பாட்டியால போய் பார்த்து வரேன். பாட்டி அப்புறம் போய் பாப்பியா? ஒரு சோறு திட்டு வீடு கட்டணத்துக்கும் வரல, கல்யாணத்துக்கும் வரல. ஒரு சோறு திட்டு. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டுக்காரி கோணம் என்னன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்டுக்காரி கோணம், அதனால எங்க வீட்டுக்காரி கோணம் நீ பார்க்க முடியாது. அதுதான் கேக்குறேன். என் வீட்டுக்காரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் பொண்டாட்டி எனக்கா பொண்டாட்டி? இந்த ஊருக்கு போயிட்டு பறந்து விடுவோம். அந்த போயிட்டு வந்து அடியே புள்ளா சில மாதிரி வாயை திறந்து விட்டுனா சட மூத்து விட்டுருவா. என்ன வாயிலியா? காலோட மூத்து விட்டுருவாயா? எங்க வீட்டுலாம் அப்படி இல்லப்பா. எங்க வீட்டுக்காரி கோணமெல்லாம் அப்படி இல்ல. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரையில எங்க பொம்பளை ஒல்லியாத்தான் இருந்தா. இப்பெல்லாம் வாசப்படியில இப்படி போறதுக்கு இல்லையா? ஏன் உள்ள போட்டுருவியாங்க? இல்ல, கிடையாது. பொம்பளை உடம்பு ஊறிக்கிச்சு, உப்பி போயிட்டா. ஆமா, வாசப்படியில இருந்து வெளியே வர்றாப்புல அப்படி ஒஞ்சிருச்சுக்குவா. அப்படியே வந்துட்டானா வெளியே வந்துருவான். மறுபடியும் உள்ள வரணுமா? வாசப்படியில இருந்து அப்படியே ஒஞ்சிருச்சு வந்துருவான். எங்க வீதி வழியா பெங்களூர்ல ஒரு கிழங்கு குச்சி கிழங்கு கொண்டு போனா 4 கிலோ வாங்குவோம். அவளே வேவிப்பா, அவளே தின்னுவோம். நான் தான் நெசுடைய போயிடல. அங்க போயிடுறேன் கல்லமுறியா 4 பக்கம் வாங்குவோம். அவளே முளவுடி போட்டு வறுத்து தின்னுவோம். ஆமா, ஒரு வெள்ளரிக்காய் போறதுக்கு இல்ல, ஒரு கோசக்காய் போறதுக்கு இல்ல. எதா இருந்தாலும் வெள்ளாடு வேளாங்காய திங்கிறாப்புல உள்ளேயே கக்கு சுரும்பு, உள்ளேயே வாத்துரும்பு, திருவுனா தண்ணி வருது. எந்த வேலையும் இல்ல, டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் நெசு நெஞ்சு விட்டு வருவேன். வந்து பிள்ளை அப்படின்னா போதும், அடக்கண்டாரோடு இவ எந்திரிச்சு வந்து ஆணையாட்டம் நடந்து வந்து நம்மளுக்கு சோறு போடுறத விட நாமளே போட்டுங்களான்னு நானே போட்டு தின்னு குண்டா கட்டி ஊத்தி காலத்தோட்டம். ஆனா உங்க பொம்பளை அடக்கி வச்சிருக்கேன். சரி சரி, ஒரு சோறு. என்ன சாப்பாடு? ஆட்டுக்கறி திம்பியா? ஆட்டுக்கறி எல்லாம் கூடாது. கோழிக்கறி? கோழிக்கறி என்ன கோழி? பண்ணக்கோழி. பண்ணக்கோழி அது வேண்டாம், நாமால பிடிக்குமா? டாக்டர் என்ன கிடையாது. பண்ணக்கோழி கிடையவே கிடையாது. முட்டை
போடையா கழிப்பா அதெல்லாம் வாயு பொருள். நாட்டுக்கோழி அது நான் சாப்பிடுவேன். வாய் பட்டு எடுத்து காட்டிக்கிட்டு அந்த காலத்துல இருந்து நம்ம 2 பேரும் இப்படிதான் பேசிக்குவோம். ஆமா சரி இரு கார் இருக்குது கார் எடுத்துட்டு தெரியல கையடி காடு எது கட்டார ஓடி இந்த பேரு எங்க கை பேரு ஏன் பேரு ஐயோ அப்பா நானும் தாட்டா ஒரு வீடு கட்டணும் கட்டார ஓடி விட்டு சுண்ணாம்பு அடிச்சதோட சரி மறுபடியும் ஒரு கலர் அடிச்சு போடலான்னு மனசுக்குள்ள நினைப்பு. ஆனா வை கட்டினா கை கட்டல கை கட்டினா வை கட்டல. பரவாயில்ல பழைய காலத்து சின்னக்காரன் வந்துக்கிறான்னு உங்க வீட்டுக்காரி கூப்பிடுறா இங்கதான் கூப்பிடு இங்கதான் கூப்பிடுறா கோழிக்கறி சாப்பிடுவீங்களா? கூட்டிட்டு வந்துருக்கேன் உட்காரியா கூப்பிடுறா கூப்பிடுறா கூப்பிடு கோழிக்கறி சாப்பிடுவீங்களா? செவனி மேல அப்படியே நீங்க சாப்பிட்டு தான் போறேன். இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிட்டு தான் இன்னைக்கு திங்கறேன் நான் திங்கறேன். இன்னைக்கு திட்டு தான் போறேன். கூப்பிடுற மாதிரி கூட்டுக்காரியா அடியே சிலபாயி என்னடா அடியே சிலம்பாயினா சட சடன்னு மூத்திர விடுவான்னு அவன் உள்ள இருந்துகிட்டு ஏண்டாங்கிற பிரிச்ச உன்னையே சொல்றாள. ஏய் உரம்பரைக்கு வந்தவன் என் கதி என்னடா உன் கதி போக தெரியும். என் கூட்டுக்காரி எங்க மாமி வீட்டுல இருந்து சீதனமும் ஒரு அண்டா கொண்டு வருவாங்க. இந்த காய்ச்சண்டா செம்பண்டா அந்த அண்டாவை தண்ணி தரத்துல வச்சுட்டா போதும். அது எடுத்து எடுத்து ஓரமா வச்சிடறாங்க. அண்டா எடுத்து பக்கத்துல வச்சிருது. அது ஏன்டா அட ஏன்டா அட ஏன்டாங்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. கோழிக்கறி சாப்பிடுவீங்களா? என்னடா உலகத்துல இல்லாத ஒரு அண்டா உங்க வீட்டுக்காரி வச்சிருக்கிறா எங்க கிட்ட இல்லாத அண்டா. யாயா அண்டாவை தண்ணி பிடிச்சி தண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சு அந்த அண்டா அது பாட்டுக்கு இருக்காது. அத தூக்கத்தக்கன்னு தூக்கி இது ஏன் அண்டா இது ஏன் அண்டான்னு 4 பக்கமும் வச்சாண்டா அடி போயிடாது. அடி போய் எவ்வளவு நாள் ஆகுது தெரியா பொறுமையாயிட்டு. கோழிக்கறி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். நீங்க திட்டு தான் போறேன். இன்னைக்கு சாப்பிடுறேன். இன்னைக்கு சாப்பிடுறேன். ஒரு வேளை சாப்பிடறேன். சபாயி போயிட்டு வரண்டாப்பா நான் போயிட்டு வரண்டா. இன்னைக்கு சாப்பிடாத போறதுல ஏண்டாப்பாங்கிற என் கூட்டுக்காரி உடம்பு தட்டு குச்சாட்டபடி உடம்பு சேர்த்து ஒரு அம்மன் டப்பா வாங்கி கொடுத்தாங்க. சரி அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களே எடுத்து தின்னு கொடுது. ருசியா இருக்குது. அது எடுத்து பக்கத்தான் டப்பா வச்சுக்கிறது. ஏண்டப்பா அட ஏண்டப்பா அட ஏண்டப்பாங்கிறது என்ன சொல்லுவாட முன்ன பெருமை. ஆமாடா ஆமாடா எங்க வீட்டுக்காரி கூட அப்படித்தான். பெங்களூர்ல புதுசா ஒரு சாக்கெட் தைச்சு போட்டுக்கிட்டான்னு வச்சுக்க. அந்த சாக்கெட்டை வெளியே காட்டுறதுக்கு வச்சிருமே வெளியே ஒரு கொடையை பிடிச்சிக்குவான். கடை வீதிக்கு போறவனாட்டம் ஒரு பைய கையில பிடிச்சிக்குவான். அப்படியே நடந்து போனான்னா அவ சாக்கிட்டு அவளே பாத்துக்குவான். எப்படி இப்படி காரு பஸ் எல்லாம் ஒதுங்கி பிடிச்சா போகும். அவங்கள பார்த்து அவியவியலுக்கு ஒரு பெருமை. கூப்பிடுறேன் நீ சாப்பிட்டு தான் போற. சாப்பிடுறேன். நீங்க திங்கிறா நான் திங்கிறேன். ஏடா ஆளுக்காராங்கடா எங்க ஊரு கோழிக்காரனாங்கடா என்னடா எங்களது காடுகார ஏறாரம் ஆளுகாரம் வரல. அவன் தான் வந்துட்டான்னு சொல்லி ஏன்டா ஆளுகாராங்கிறான். இல்ல நான் உங்க வீட்டுக்காரன் சொல்றேன். எப்ப கோழிக்கறி சாப்பிடுவீல்ல? பல்ல ஒண்ணு இல்லாத தட்டப்பாரு நான் திங்கிறதா இல்லையா? உன் பல்ல சாப்பிடுறீ இன்னைக்கு சாப்பிடுறேன். ஒரு வேலை சாப்பாய் மரியாதைடா மரியாதை பழைய காலத்துல முத்துமலை என்னங்கடா முத்தாமடா முத்தாமடா போட போட போடது வேட கோழி மலாட்டது குஞ்ச நசுக்கு. இப்ப அது எப்ப நசுங்கி போச்சு. இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிடுறோம். அடவு வச்சுட்டானா? பொறுமை சாமி. ஐயோ அடவா கவலைப்படாத.
என்னடா துப்பாக்கில அடிப்பட்ட பொறாவாட்டம் வந்து விடுற? என்னடா அடிச்சு உள்ள போனவன்? எடா அடிச்சியா? அடிச்சேன். அதனாலதான் கழிச்சு போயிட்டேன். வரடி என்னடா ஆச்சு? கையில அடிச்சிருக்கிற? நீ பாக்கறது பார்த்தா நான் உள்ள போய் அடி வாங்கிட்டு ஒரு அடி தாங்க முடியாது வெளியே வந்து உடம்பு நினைச்சியா? ஏய், பின்ன என்னதான் பண்ணல? யாரு அடிச்சது? யாரு அடி வாங்கணும்? அதுதான்டா உப்ப அப்பா போட்டு குப்பி விட்டாடா சாமி. ஏண்டி போயாட ஓக்க ஏண்டி கண்டார ஓடி ஆக்கத்தை அடிச்சுக்குதா பருப்புக்குதா ஓக்க அண்டாதுல புட்டாதுதா என்னடா ஆக்கிட்டு கேட்கிறேன். ஏண்டி 3 மைல் தூரத்துல முத்து போய் சோத்துக்கு கூட்டி வந்தேன். சோத்து ஆக்கலனா சோறு இல்லனா பவுர் பசிக்கு சோறு ஆக்கலனா சோறு இல்லனா முத்து பையன் சுண்ணிவா போ. ஏன்டா நான் உன்னை சோறு கேட்கணும்? நான் உன்னை சோறு கேட்கணும். நான் பெங்களூர்ல இருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்து என் பாட்டியால பாக்கலான்னு 5 மனமும் அறிமுகம் இல்லாத பொம்பளை அவன் உள்ள இருந்து சொல்றான். ஏன்டா என் சினியாலக்காரன் நீ என்ன சுண்டி ஓமுன்னு சொல்லலாமா? ஏய், இந்த ஊர்ல ஒரு சினியாலக்காரன் தான் செத்து போயிட்டான்னு சாமி நினைக்கிறேன். ஆசைப்படுறான் அதை செஞ்சுட்டு போவேன். எந்த ஊரா இருந்தாலும் அந்த வேலையை அந்த கட்டத்தை காட்ட முடியல. இல்ல நல்லா போய் அவன் அவ்வளவு தூரம் செய்யறான். நீ பொழப்பு கட்டு வந்துட்ட செஞ்சுட்டு போ வைக்கிறத கொடுக்குறீங்களா? சொல்லி ஓம சொல்றான் பஞ்சாயத்து ஆகாதா ரெடியா